ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி வந்து மறைஞ்சி இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய மல்லி வந்து மொட்டை மாடிக்கு வராங்க. இந்த ராஜேஸ்வரி பிளான் பண்ண மாதிரி அங்கே ஒரு விஷப்பூச்சி இருக்குங்க. அந்த விஷப்பூச்சி வந்து நம்முடைய மல்லியை வந்து கடிச்சு அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து இதை பார்த்துட்டு ஐயோ மல்லியம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கூச்சல் போடுறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஆஹா மல்லியை வந்து விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, அவ்வளோதான் உயிர் போலைக்கிட்டே வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா கல்லி வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய பொன்ன பூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா ஓடோடி வர என்ன வேண்பா என்னாச்சு, எதுக்காக வந்து இப்படி வந்து கூச்சல் போடுற அப்படின்னு கேட்டதுக்கு மல்லியம்மா வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன பூச்சி அப்படின்றப்ப பார்க்குறப்ப ஒரு விஷப்பூச்சி பயங்கரமான விஷம் ஏறுறதுங்க. அது வந்து கடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அந்த பூச்சியை வந்து அங்கேயே அடித்து போட்டுட்டு நம்முடைய மல்லியை வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடித்து பிடிச்சி பதறி அடிச்சுக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டருங்க செக்அப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப விஷ வாய்ந்த பூச்சி வந்து கடிச்சிருக்குமா, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் தான், நாங்கள் ஐசியூவில் தான் வந்து வைக்கிறோம், ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் அவங்க வந்து உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்கா இல்லைன்றதை வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவா என்னுடைய பொண்ணுக்கு வந்து எதுவும் வந்து ஆகக்கூடாது, எனக்கு வந்து குழந்தை இல்லை மல்லியை தான் என் பொண்ணு நினச்சிட்டு இருக்கேன், அவங்களுக்கு வந்து எதுவும் வந்து ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆண்டவங்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து திருவிழா நமக்கு அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து டாடா நான் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் மல்லி அம்மா கிட்ட வந்து அடம் முடிச்சு நான் போயிட்டு மொட்டை மாடியில் மறைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்கள ஒரு விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, அவங்கள வந்து அன்னபூர்ணி பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய விஜய்க்கு வந்து மனசு படப்படன்னு அடிச்சுக்கிதுங்க. உடனே பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து கூப்பிட்டு பேசுகிறப்ப வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னக்கா என்ன மல்லி வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்க்கலாம் விஷப்பூச்சி கடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்படி ஒன்றும் எங்களுக்கு வந்து தெரியாத விஜய், நாங்கள் வந்து வீட்லேயே இல்லை, எங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்ற மாதிரி வந்து மலிப்பிடுறாங்க. நீங்கள்லாம் வந்து எப்போ பாரு வந்து ஊர் சுற்றுறதுக்கு தான் லாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்முடைய விஜய் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு கார் எடுத்து நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சீரியஸாக வந்து நம்முடைய மல்லி வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஐயோ எப்படி அந்த பூச்சி வந்து மல்லியை கடிச்சு யார் எடுத்துகிட்டு வந்து விட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறது மனநிலையிலையும் வந்து நம்முடைய விஜய் வந்து இல்லை, எப்படியாவது வந்து நம்ம மல்லி வந்து பொழைச்சிடணும். டாக்டர் கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவானாலே பரவாயில்ல டாக்டர், மல்லி வந்து பொழைச்சியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டு தான் நான் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா சரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள வந்து இப்போ அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம், எது இருந்தாலும் வந்து 2 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுன்னா நம்முடைய விஜய் வந்து ஆண்டவா மல்லிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. நம்முடைய விஜய் சார் வேண்டுதலாவது வந்து நம்முடைய மல்லியோட உயிரை வந்து காப்பாற்றணும், நம்ம வெண்பாவோட வேண்டுதலும் வந்து இதில் வந்து இருக்குங்க. அதனால் வந்து நம்மளுடைய மல்லி வந்து பொழைச்சி இந்த ராஜேஸ்வரிக்கும் இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து கரெக்டான ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய வெண்பாவை பார்த்திங்கன்னா மல்லி மேலே வந்து உயிரை வச்சுருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணியை பார்த்திங்கன்னா ஆண்டவா என் பொண்ணு வந்து எதுவுமே வந்து ஆகக்கூடாது, அவள் வந்து நல்லபடியாக பொழைச்சி விஜய் தம்பி கூட வந்து நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து வேண்டிக்கிறாங்க. மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அன்னபூர்ணி நினைச்சு